மறைத்தல் தொழிலை பற்றி நம்ம சிந்திச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். ஆணவ மலத்துடைய சக்தி மெலிய மெலிய உயிர்களுடைய அறிவு மறைப்பு நீங்கி விளக்கம் பெறும். அந்த நன்மையை கருதியே இறைவன் உயிர்களுக்கு உடம்பை கொடுத்து உலக வாழ்வில் செலுத்தி ஆணவம் முதலிய மும்மலங்களையும் தன்னோட சக்தியால் செயல்படுத்துகிறான். ஆணவங்கிறது இருள் போல உள்ளது. அதனால் மறைப்பது அதோடைய இயல்பு. அது உயிர்களுடைய அறிவை மறைச்சு அறியாமையை உண்டாக்குது. மாயை கண்மங்களோட கூடி உயிர்களுடைய அறிவை திரிபுபடுத்துது. அதாவது யான் எனது அப்படிங்கிற தன்முனைப்பை உண்டாக்கி எல்லா செயலுக்கும் தன்னையே தலைவன், தான் செஞ்சேன், தன்னால் தான் எல்லாம் நடந்தது அப்படின்னு மதித்து நிற்கிது. உலக போகமே நிலையானது அப்படின்னு நினச்சி உலக போகத்துக்கு ஏதுவாகிய எல்லாவற்றையும் பெற்று துய்க்க வேணும் அப்படின்னு எழுகின்ற ஆசைப்படுத்தி உயிர்களுடைய அறிவை திசை திருப்புது இந்த ஆணவமலம். இவ்வாறு பல பிறவிகளில் ஆணவமலம் செயற்பட காலப்போக்கில் அதோடைய ஆற்றல் மெலிவடையுது. அதுக்கப்புறம் இந்த பிணிப்பில் இருந்து படிப்படியாக விடுபடுகின்ற உயிருடைய அறிவு சிறிது சிறிதாக வளருது. அந்த அறிவு வளர்ச்சியால் முன்பு தெரியாமல் இருந்த துன்பத்தை உணருது. அதாவது பிறவியாலே மீண்டும் மீண்டும் பிறந்து வர்றதுனால நமக்கு உண்டாகிறது துன்பம்தான் அப்படிங்கிறது அதை உணர்ந்து அந்த துன்பத்திலிருந்து நீங்க உயிர் விரும்பப்படுது. அந்த உய்யும் நெறியுடைய தொடக்க நிலை இதுதான். ஆணவமலம் தேஞ்சு வரும் இந்த நிலையை மலப்பரிபாகம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வருவிக்கிறதுக்கு பொருட்டே இறைவன் பாசத்தோட வழியில் நின்று மறைத்தலை செய்கிறான். இதனால மறைத்தல் தொழில் உயிர்களுடைய நன்மைக்காகவே செய்யப்படுது அப்படிங்கிறது நம்ம நல்ல விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். மேலும் சந்தேகங்கள் அடுத்த பதிவுகளில் தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.